பெண்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து குடும்பத்து மேல அக்கறையும் இருப்பாங்க. நெறையா படிச்சு வாழ்க்கையில தெளிவு பண்ண சொல்லக்கூடிய தன்மைகளும் உடையவங்க பெண்கள் தான். ஆனா, ஆண்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தனிமையா வீடு வேணும், தனியா வாழணும், யார்ட்டயும் பேசக்கூடாது, புடிச்சவங்கட்ட தான் பேசணும், பிடிக்காதவங்கட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் நெறையா இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க. ரிஷபராசிக்காரங்க பொதுவா பார்த்தீங்கன்னா, தாய் தகப்பன விலகி ஒரு கட்ட காலத்துல ஒரு 20 வயசுக்கு மேல விலகி இருக்கக்கூடிய தன்மைகள் நெறையாவே இருக்கு. அது ஃபாரின்ல இருக்கலாம். இல்ல படிப்புக்காக தாய் தகப்பன விட்டு விலகி இருக்கலாம். அப்படியே தாய் தகப்பன விட்டு விலகுற மாரி இருந்தா, தான் வீட்டுக்குள்ள தனியான ஒரு ரூமு கேட்டு, தனிமையா இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் வரக்கூடிய நேரங்கள் உங்களுக்கு நெறையாவே உண்டு. ஒரு கட்ட காலத்துக்கு வயசுக்குள்ள ஒரு 23 வயசுக்கு மேல உங்களுக்கு நாக தோஷங்களும் வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு நெறையா இருக்கு. இருந்திருந்தாலும் ராசிக்கு 10வது வீட்ல தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி. இடம், பொருள், ஏவல். 6, 8, 10, 12 துர்ஸ்தானம். உங்க உடம்புல நீங்க கவனம் செலுத்தணும். உங்களுடைய தெளிவான மைண்டுங்கள பக்குவம் பண்ணணும். உங்களுடைய ரிசர்ச்சுங்கலாம் பார்த்தீங்கன்னா, பேய பத்தியே ரிசர்ச் பண்ணுவீங்க.